முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோயில் வழிபாடு இருக்குல்ல, அந்த அம்மன் கோயில் வழிபாடு பூராமே பௌத்த மத வழிபாடு. திருநெல்வேலி பக்கத்தில் போய் பார்த்தேன்னு வச்சுக்கேன், ரொம்ப ஃபேமஸான கோயில் அம்மன் கோயில் எதுன்னு கேட்டோன்னா முப்புடாதி அம்மன்பாங்க. இது என்ன முப்புடாதி அம்மன்? முப்புடாதி அம்மன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கோயில் வந்து பெரும்பாலும் தலித் மக்களால் வழிபடக்கூடிய கோயிலாக இருக்கும். அது ஏன் முப்பிடாதி அம்மன்னா ஒன்றும் இல்லை, 3 பீடம் அப்படிங்கிறது தான் முப்பிடாதி அப்படின்னு மாறிப்போச்சு. 3 பீடங்களை ஒரு அம்மன் வடிவில் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை, அதுதான் சாக்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 பீடம் எது? புத்தம், சங்கம், தம்மம். இதுதான் அந்த 3 பீடங்கள். மணிமேகலையில் கூட பாரு, அவள் வந்து மணிபல்லவ தீவுக்கு போய் ஒரு பீடத்தை வழிபட்டா அப்படின்னு வரும். அதாவது பீடங்களை வழிபடுவதுன்றது இந்த 3 விஷயத்தை அடையாளப்படுத்தி வழிபடக்கூடியது. இப்போ திருநெல்வேலி பக்கத்தில் போகிற அந்த முப்படாதி அம்மன் இருக்குல்ல, அவங்க பேரை மாற்றிட்டாங்க, திரிபுர சுந்தரி அம்மன். பெரும்பாலும் தலித்துகள் வீட்டில் வந்து அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வந்து 3 செங்கலை நட்டு வச்சு வழிபட்டு இருப்பாங்க. ஏன்னா தலித் மக்கள் என்பவர்கள் ஆதி பௌத்தர்கள். இந்த வைதிக மதம் சொன்ன கோட்பாடை ஏற்றுக்கல அவங்க.